இரண்டாம் உலகப் போர் முடிஞ்ச காலகட்டத்திலே வந்து அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு வாய் தகராறு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு பனிப்போர் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். ஆனா இப்ப புதின் வந்து ரஷ்ய அதிபர் புதின் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க ஒரு நியூக்ளியர் மிசைல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த மிசைல் சும்மா 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அடிக்கக்கூடியது கிடையாது. 14,000 கிலோமீட்டர் தேடி போய் எதிரி அடிக்கக்கூடியது. 15 மணி நேரம் வானத்திலே ஸ்டேபிளா நிக்கும் இப்படின்னு சொல்லிட்டு புதின் வந்து அமெரிக்காவை பார்த்து லைட்டா ஒரு மிரட்டல் விட்டுருக்காரு. இதுக்கு ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருக்கு. இந்த பஞ்சாயத்தை ஆரம்பிச்சு வச்சது யாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ரஷ்யா தான். ரஷ்யா வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நாங்க புதுசா ஒரு நியூக்ளியர் பாம்பு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து விடுறாங்க. இந்த நியூக்ளியர் பாம்பு ஃபர்ஸ்ட் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ரொம்ப காலமாவே பிரச்சனை வந்து போய்கிட்டு தான் இருந்துச்சு. ஆக்சுவலா இரண்டாம் உலகப் போர் முடிஞ்சதுல இருந்து ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய போட்டிகள்லாம் நடந்துகிட்டே இருக்கும். உங்ககிட்ட மிகப்பெரிய பாம்பு இருக்கா, இல்ல என்கிட்ட தான் மிகப்பெரிய பாம்பு இருக்கு, நான் அடிச்சேன்னா அமெரிக்காவே ஒரே செகண்ட்ல மொத்தமா காலி ஆயிடும். அமெரிக்கா சொல்லுவாங்க நான் திரும்பி அடிச்சேன்னா ரஷ்யாவே ஒரு செகண்ட்ல காலி ஆயிடும். இப்படின்ற மாதிரி ரஷ்யாவும் அமெரிக்காவும் அவங்களோட அணு ஆயுத பலங்களை வச்சு பேச்சுவார்த்தையிலே சொல்லி சொல்லி இவ்வளவு நாள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பேச்சுவார்த்தை சண்டை எல்லாம் முடிஞ்சு போய் இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ரஷ்யா ப்ரொவெஸ்னிக் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு நியூக்ளியர் பாம்பை நாங்க ரெடி பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுறாங்க அமெரிக்கா கிட்ட. இதுக்கு அமெரிக்கா பாத்துக்கிட்டு என்ன மாதிரி சொல்றாங்க அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் உடனே பிரஸ் மீட் வைக்கிறாரு. ஏன்னா இவன் நியூக்ளியர் பாம்பு கண்டுபிடிச்சுன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டானா, அப்ப நம்ம அடிச்சிடும்னு சொல்லிட்டு இந்த உலகம் பூரா இவன் வந்து கெத்து காட்டிடுவானே, அப்ப நம்ம உடனே ஒரு பிரஸ் மீட் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு பிரஸ் மீட் வச்சு, தம்பி உங்க கடற்கரை ஓரங்கள்ல எங்களோட நியூக்ளியர் சப்மரைன் எல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்கோம், அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கா? ஏதோ புதுசா ஒரு நியூக்ளியர் பாம்பை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஓவரா பில்டப்பா பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அமெரிக்கா அதெல்லாம் பார்த்து பயப்படும்னு நினைச்சீங்களா? ஒரு நாளா அமெரிக்கா அதை பார்த்து பயப்படவே பயப்படாது. நீங்க போருக்கு ரெடி ஆகுறீங்களா? நானும் ரெடி ஆகுறேன். எங்களோட நியூக்ளியர் சப்மரைனும் உங்களோட கடற்கரையை சுத்தி தான் நிக்குது. என்கிட்ட இந்த பேச்சை நான் வச்சுக்கிற கூடாதுன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து மறைமுகமா வந்து ஒரு மிரட்டலை விட்டுருக்காரு. சரி, என்ன ரஷ்யா கண்டுபிடிச்சது அவ்வளவு பெரிய ஒரு நியூக்ளியர் பாம்பா, அந்த அளவுக்கு அமெரிக்காவை அழிச்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க உண்மையாவே சொல்ற ரஷ்யா ஒரு என்ன சொல்றது ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த நியூக்ளியர் பாம்பு வந்து எந்த மாதிரி அப்படின்னா, இது நியூக்ளியர் பாம்பு அப்படின்னு சொல்றதை விட நியூக்ளியர் மிசைல் அப்படின்னு சொல்லலாம். இந்த மிசைல்ல வந்து எந்த மாதிரி ஸ்பெசிபிகேஷன் இருக்கு அப்படின்னா, சும்மா 1000 கிலோமீட்டரோ இல்ல ஒரு 500 கிலோமீட்டரோ தாண்டி போய் எதிரிகளை வந்து அட்டாக் பண்றது கிடையாது. கிட்டத்தட்ட 14,000 கிலோமீட்டர் தொலைவுல உள்ள நாடை அக்யூரேட்டா அடிக்கக்கூடிய அளவுல இந்த மிசைலோட பவர் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 15 மணி நேரம் வானத்திலேயே தங்கி இருக்கக்கூடிய அளவுக்கு இது நியூக்ளியர் மிசைலோட ஒரு பவர். இது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நியூக்ளியர் மிசைலோட அந்த இன்ஜின் இருக்குல்ல, அந்த இன்ஜினே வந்து நியூக்ளியர்ல தான் வந்து என்ன சொல்றது வந்து ரன் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் ரஷ்யா வந்து ஏகப்பட்ட பில்டப் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மக்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? தொடர்ந்து 2 நாடுகளுமே ஒரு பனிப்போர் வந்து ஆரம்பிச்சிருச்சு. 2.0 அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இப்ப வந்து கிரியேட் ஆகி போயிட்டு இருக்கு. இந்த விஷயத்த நம்ம சீரியஸா எடுத்துக்கலாமா இல்ல நார்மலா? இல்லடா தீரா, என்ன ரஷ்யாவுக்கும் இந்த அமெரிக்காவுக்கும் பிரச்சனை, ரஷ்யா ஒரு நியூக்ளியர் பாம்பை கிரியேட் பண்ணிருக்காங்க, அமெரிக்கா அதுக்கு ஏதோ சும்மா எதிர்த்தாப்புல ஏதோ பேசியிருக்காங்க, எதிர்த்தரப்புல ட்ரம்ப் அவர் ஏதோ பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா விட்டுலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. சப்போஸ் ரஷ்யா அமெரிக்காவை அட்டாக் பண்ணாலோ இல்ல அமெரிக்கா அந்த நியூக்ளியர் மிசைலை வச்சு இல்ல நார்மலா ஏதாவது அட்டாக் பண்ணாலோ உலக அளவுல மிகப்பெரிய பாதிப்புகள்லாம் ஏற்படும். அது மட்டும் இல்லாம இந்த ரஷ்யா கண்டுபிடிச்ச மிசைல்னால ஃபர்ஸ்ட் ரஷ்யாவுக்கு தான் மிகப்பெரிய ஒரு ஆபத்தே இருக்கு. ஏன்னா இந்த நியூக்ளியர் மிசைல் வந்து அட்டாக் பண்றதுனால ஒரு நாடுக்கு ஆபத்து ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆபத்து ஏற்படும், மிகப்பெரிய அளவு பாதிப்பு ஏற்படும். அதுக்கு முன்னாடி அவங்களோட வானத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 15 மணி நேரம் ஸ்டேபிளா நிப்பாட்டி வைக்கக்கூடிய அளவுல அதோட பவர் வந்து இருக்கு, அந்த நியூக்ளியர் மிசைலோட பவர். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இது வெடிக்கலானாவே கூட அதுல இருந்து வரக்கூடிய ரேடியேஷன் வந்து மிகப்பெரிய அளவுல விபத்துகளையும் பாதிப்புகளையும் ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம இந்த விபத்து வந்து ஃபர்ஸ்ட் இதோட பாதிப்பு அதிகமா ரஷ்யாவில தான் இருக்கும். ரஷ்யாவில் உள்ள மக்களுக்கு எல்லாம் இது மிகப்பெரிய ஒரு ஆபத்து. ஏன்னா அதுல இருந்து வரக்கூடிய ரேடியேஷன் வந்து மிகப்பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி மற்ற நாடுகள்லாம் சொல்றாங்க. சரி, இதனால மற்ற நாடுகளுக்கு எந்தெந்த மாதிரி தீரா பிரச்சனை வரும்? முக்கியம் நம்ம இந்தியாவில உட்காந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். இந்தியாவுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை வரும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ரஷ்யா வந்து இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் பல வருட காலமா மிகப்பெரிய ஒரு நட்பு வந்து இருந்துகிட்டே இருக்கு. அது நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நட்பு எந்த மாதிரியா இருக்குன்னா, அது ரீசெண்டா ட்ரம்ப் அவர்களும் மோடி அவர்களும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் பொருளாதார ரீதியா நிறைய வந்து இடையில எல்லாம் ஜிஎஸ்டி ஏத்துறேன், வந்து டாரிஃப் வந்து அதிகப்படுத்துறேன், அப்படி இப்படி எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பொருளாதார ரீதியா ஒரு என்ன சொல்ற ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையில தான் போய்கிட்டு இருக்கு.
சோ நம்ம பழைய ஃப்ரெண்டு ரஷ்யாவுக்கு இதுக்கு சப்போர்ட் பண்ணலாமா, இல்ல புது ஃப்ரெண்டு அமெரிக்காவுக்கு இதுக்கு இந்தியா வந்து சப்போர்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு நாடுகளுக்குமே சப்போர்ட் பண்ணாம ஸ்டேபிளா போறதா நல்லது. ஆல்ரெடி கோல்டோட விலை ஏறிக்கிட்டு இருக்கு. சப்போஸ் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் பிரச்சனை வந்து போர் வந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, எண்ணெய் விலையில இருந்து தங்கம் விலையில இருந்து எல்லாமே டாப்ல போகும். நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுல உயரத்துக்கு போகும். ஏன்னா நம்ம அதிகமா எண்ணெய் பொருட்கள் வந்து கொள்முதல் பண்றதே யார்கிட்ட இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யால. சப்போஸ் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்க எண்ணெயோட விலைகளை வந்து ஏத்திடுவாங்க. நம்ம அதிகமான விலையில எண்ணெய்களை வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஏன்னா ரஷ்யாவுக்கு அந்த போர் விமானங்கள் என்ன சொல்றது, போர் சம்பந்தமான அந்த அணு ஆயுத பொருட்கள்லாம் எதுல இருந்து அதிகமா மேனுபேக்சர் பண்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட கிடைக்கக்கூடிய எண்ணெய் பொருட்களை மற்ற நாடுகள்கிட்ட வித்து அதுல வரக்கூடிய பணத்துலதான் அவங்களோட அந்த என்ன சொல்றது போர்க்கருவிகள் ஃபுல்லாமே பில்ட் பண்ணிட்டு அவங்களோட என்ன சொல்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நல்லா சூப்பரா ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதனால ரஷ்யாவுக்கு ரொம்ப என்ன சொல்றது எண்ணெய் பொருட்களோட விலை உயரும், இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் ரெண்டு நாடுகளுக்கும் சண்டை வந்துச்சு அப்படின்னா. சோ அதனால ரெண்டு நாடுகளுக்குமே சுமூகமா போறதுதான் இந்தியாவுக்கு நல்லது அப்படின்னு நான் சொல்றேன். இந்தியாவும் கண்டிப்பா இதைத்தான் நம்ம பிரதமர் மோடிஜி அவர்களும் அமெரிக்காவுக்கும் ஓப்பனா சப்போர்ட் பண்ணாம ரஷ்யாவுக்கும் ஓப்பனா சப்போர்ட் பண்ணாம, ஏன் சொல்ல போனா ரெண்டு நாடுகளுக்கும் சண்டை வராம பேசி வைக்கக்கூடிய நிலைமையில கூட இப்ப மோடி அவர்கள் இருக்கலாம் அப்படின்றது என்னோட கணிப்பு. நீங்க உங்களோட கணிப்பு என்ன அப்படின்றத இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது பாபா வங்கா அவரை பத்தி நம்ம அதிகமா வீடியோ போட்டிருக்கோம். அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா 2060க்குள்ள இந்த உலகமே வந்து ஒரு கிரிக்கெட் பால் மாதிரி, ஒரு கிரிக்கெட் பால்ல வந்து ஃபுல்லா பெட்ரோல் ஊத்தி தீய கோருதுன்னா எப்படி இருக்கும், அந்த பாலே வந்து பத்தி எரியும். அந்த மாதிரி உலகமே ஒரு நாள் பத்தி எரிஞ்சு டம்முன்னு வெடிச்சு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த அளவுக்கு இப்ப பூமியோட நிலைமை வந்து போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இது இருக்கக்கூடிய தண்ணியில இருந்து எண்ணெய் பொருட்கள்ல இருந்து பூமிக்கு எது எது சத்தான விஷயமோ அதை பூரா உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால பூமி ஓவரா வீக் ஆகி டம்முன்னு வெடிக்கக்கூடிய நிலைமை வந்து ரொம்ப வருஷங்கள்லாம் கிடையாது, சீக்கிரமே அது நடக்கக்கூடிய அளவுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாபா வங்கா, ஏன்னா அவர் சொல்றதா ஒரு கரெக்டா இருக்கும், நம்மளும் அதை பத்தி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அவர் அந்த மாதிரி சொல்லி உலக நாடுகள் எல்லாருமே சேர்ந்து இந்த வேர்ல்ட யூனிவர்ஸ் எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றது ஸ்டீஃபன் ஹாக்கிங் அதே ஒரு விஷயத்தான் சொல்லியிருக்காரு, இந்த உலகமே ஒரு நாள் வெடிச்சு சதறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு பிரிட்டிஷ் விஞ்ஞானி, அவரை பத்தி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அவரும் அதே ஒரு விஷயத்தான் சொல்றாரு. அதனால உலக நாடுகள் எல்லாருமே சேர்ந்து இந்த பூமியை வந்து முதல்ல வந்து காப்பாத்துங்க, மக்கள் வாழ தகுதியான இன்னொரு ஒரு என்ன சொல்றது ஒரு கிரகத்தை வந்து தேடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் விஞ்ஞானியான ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்றாரு. இந்த மாதிரி சொல்லக்கூடிய இந்த நேரத்துல நம்ம நாட்டுக்குள்ளேயே நம்ம உலகத்துக்குள்ளேயே இத்தனை நாடுகள் வந்து மாறி மாறி சண்டை போட்டுட்டு ஆல்ரெடி முதல் உலகப் போர் முடிஞ்சு, அதுக்கப்புறம் இரண்டாம் உலகப் போர் முடிஞ்சு. இரண்டாம் உலகப் போர் முடிவுல ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அதிகமா பிரச்சனை வந்து வாய் தகராறு ரொம்ப அதிகமா போய்கிட்டு இருக்கு. சோ இன்னொரு ஒரு உலகப் போர் வரக்கூடாது அப்படின்றதான் என்னோட ஆசை. உங்களோட ஆசை என்ன அப்படின்றத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சிம்பிளா டீட்டெயிலா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் தான் தீரன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. எல்லா வீடியோமே டக்குன்னு உங்களோட போனை தேடி நோட்டிபிகேஷன் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுவோம்.